அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் வேற ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டு பேசியிருக்கார். குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. விசிகாவை சார்ந்தவங்க சில தொகுதிகளில் சரியா வேலை செய்யல அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கான விசாரணை நடத்தப்படும், அதன் பிறகு அதற்கான கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நேற்று இளையராஜாவை போட்டு பொழந்தாங்க திமுக காரங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளையராஜா அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வாங்க தம்பி நீங்கள் தான் நாட்டை ஆள போறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு, அது விஜய் அவர்கள் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. அந்த பாட்டை பகிர்ந்து அவர் பகிர்ந்தார், அவ்வளோதான். சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. இவனுக்கு போய் நிறைய பேர் இப்படி கேவலமாகவே திட்டினாங்க இளையராஜா அவர்களை. இவனுக்கு போய் நம்ம பாராட்டு விழாலாம் நடத்தணுமே, புத்திய காணிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த புத்தி? இந்த இடத்துல தான் அவங்களுடைய சாதிய மனநிலைமை எங்களால் பார்க்க முடியுது. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. இப்போ இளையராஜா அவர்களுடைய புத்திய காண்பிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய சாதிய பேரெல்லாம் போட்டு திட்டிருக்காங்க. கொச்சையா, அவமானமா இல்லை உங்களுக்குலாம்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? ஒரு 3 பேர் வந்து டிவி கேக் ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கம்பேஷனேட்ல உள்ள போனவங்க. ஒருவேளை கலைஞர் வரல அந்த சிஸ்டம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு இந்த வேலை இல்லை. அப்ப இந்த வேலை இல்ல, நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், பிரிவிலேஜா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நன்றியே கிடையாது. பாத்தீங்களா? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. கருணாநிதி செஞ்சதெல்லாம் உதவி கிடையாது, அது அவருடைய கடமை. அரசியல்ல மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கான செலவுகளை செஞ்சார், அதற்கான சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை கலைஞர் வரல அந்த சிஸ்டம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு இந்த வேலை இல்லை. திட்டவட்டமாக திமுக கூட்டணி 201 இடங்களை தொடும், எந்த மாற்றமும் கிடையாது. நெல்சா நீயாப்பா? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம பத்திரிகையாளர், நிருபர், ஊடகவியலாளர், நெறியாளர் அப்படின்னு சொல்லி பல முகம் இருக்குல்ல, அந்த நெல்சன் தான் சொல்லியிருக்காரு 201. 200ன்னு சொன்னா ஊப்பின்னு சொல்லிடுவாங்க. நக்கல்யா அவனுக்கு என்னால 201 தான். எக்ஸிட் போல் ரிசல்ட்லயே 120, 130, 145 தாண்டல. ஆனா நெல்சன் பத்திரிகையாளர், அவரு 201 தான் நிப்பாராமா. எப்படி அவர் பத்திரிகையாளரா இருக்காரு? நக்கு செத்த பையல. மீடியா எல்லாமே சாதகமா தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா பயங்கரமா யோசிச்சு, அது சோகம் மாதிரி எனக்கு தெரியல, சந்தோஷம் மாதிரி எனக்கு தெரியல, அது ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருக்கு. அப்படி இருந்தும் திமுகவினர் பலரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்களே, காரணம் என்னப்பா? அந்த குழப்பத்துக்கான காரணம் வந்து நான் அவங்க தோற்றுருவாங்க நம்புற மாதிரி எனக்கு தோணல. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டாராமே. ஆமா, எங்க நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் வேலை செய்யல. பிரேமலதா அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் பேசிக்கிறேன். சிபிஎம் எங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக தரல. வைகோ அவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி விஜய் அவர்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அவர் பெரிய வெற்றி பெறுவார். 5ஆவதா யாருப்பா? எல்லாருமே காங்கிரசினுடைய அந்த தேர்தலுக்கான ஒரு தலைவராக இருந்தவர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்களே. சார், எலெக்ஷன் ரிசல்ட்ல என்ன வருதுலாம் தெரியாது, ஆனா வந்த பிறகு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஆனா கண்டிப்பா கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப சூப்பரா தெரியுது. தேமுதிக நாங்க பாருங்க 10 தொகுதியிலும் வின் பண்ணி எங்களுடைய 10 எம்எல்ஏ சட்டசபைக்கு போவாங்க. அந்த நாள் தேமுகவில் வந்து வெற்றி பெற்றுவிட்டு நான் பேசுகிறேன். அப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். முடிஞ்சு 24 முடிஞ்சு 4ஆம் தேதி ஓட்டு பொட்டியை தொடங்குற வரைக்கும் நண்பர்கள், திமுக நண்பர்கள் பிரசவ வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக பேசக்கூடிய நண்பர்கள் வந்து உண்மையிலேயே வந்து சொல்றாங்க. இன்னைக்கு மதியம் ஒரு நண்பர் பேசினார், சார் என்னதான் நடக்குது சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சொல்ல முடியலங்க, நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு களம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா சிபிஎம் முன்னாள்
செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பூதாகாரமான பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க திமுக அரசு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும், தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு புதிதாக பொறுப்பேற்கும் அரசு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அப்படிங்கிற மாதிரி பேசி இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சிங்கிறாரு. இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் பேசி, வைகோவும் பேசியிருக்காரு, பாலகிருஷ்ணன் பேசியிருக்காரு. ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் தேர்தல் முடிவுகள்லன்னு குறிப்பிடுறாரு. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. ஒரு இடதுசாரி தலைவர் இதை ஒரு அதிர்ச்சியோட சொல்லியிருக்கணும். ஆனா ஆச்சரியங்களை ஏற்படுத்தணும் அவரே ஏதோ ஒரு மிராக்கலை பார்க்கக்கூடிய ரெடியா இருக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா எனக்கு உண்மையிலே புரியல. ஆனா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினார், அவர் அந்த ஜெய்பீம் படத்தினுடைய கதாநாயகன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அந்த அந்த இருளர் பிரச்சனையில போராடியவர்கள் அவங்க விஜய்க்கு இவ்வளவு இது, விஜய் ஜெயிக்கவே செய்யட்டுங்க, ஒரு இடதுசாரிக்குன்னு ஒரு கெத்து கம வேணாமா, அவர் ஏன் இப்படி பேசினாரு எனக்கு இப்போ வரையும் புரியல. அழுவுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற எப்படி வந்துச்சு என்னன்னு. ஆனால் பேசன்முகம் எதுவும் சொல்லலை, சிபிஎம்னுடைய மற்ற வாசுகி போன்ற பெரிய மற்ற தலைவர்கள் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் விஜய் மாதிரியான ஒரு நபர், அவர் கட்டமைப்பு, கரூர் சம்பவம், அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பாஜகவினுடைய இதை ஊதுகுழலாக தான் இருக்கிறாரு. பாஜக அவர் வந்தால் அவருடைய அந்த கரெக்டாக பிஜேபி பேட்டர்னில் முட்டி போட்டு நடக்கிறது, சூரசம்ஹாரங்கிறது, இந்த இந்த பொருள் முதல்வாத பார்வையில் இதெல்லாம் கம்யூனிஸ்ட். வைகோவை விடுங்க, மற்ற கட்சிகள் காங்கிரஸை விடுங்க, இது இப்படி ஒரு நபர் விஜய்ங்கிற நபர் கண்டிப்பாக இடதுசாரியாக இருக்க மாட்டார். அவர் ஒரு வலதுசாரியினுடைய கைப்பாவை தான், இந்துத்துவாவினுடைய கைப்பாவை. அவருக்கு எந்த அரசியல் இருக்கோ இல்லையோ, ஒரு அரசியலற்ற வெற்றிடம் விஜய்கிட்ட இருக்கு. அதை பிஜேபி பயன்படுத்திக்க முயற்சிக்குதுங்கிற பார்வை எப்படியும் சிபிஎம்கிட்ட இல்லாமல் இருக்காது. சிபிஎம்மே இப்போ நான் பேசின கருத்தெல்லாம் வெளிப்படுத்தின கட்சி தான். பாலகிருஷ்ணன் பேசுனது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. மற்ற நீங்கள் திமுக இருக்க எல்லாருக்கும் பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, சுயமரியாதை திருமண அமைப்பு, வடவர் ஆதிக்கம், இது குறித்து எந்த அடிப்படை அரசியலும் இல்லாமல் தான் திராவிட இயக்கத்திலேயே இளைஞர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எல்லா தொகுதியிலும் உதயசூரியன் நின்று இருந்தா இந்த கருத்து கணிப்பு முடிவோ மாறி இருங்க. ஏன் அப்படி முடிவு எடுக்கக்கூடாது? திமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு ஷூரா கையில் இருக்கு. எம்ஜிஆர் 77 30% ஓட்டை வச்சு தானே ஜெயிச்சாரு. அந்த நம்பிக்கை திமுகவுக்கு வேணும்ல. இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளை பொதுவாக அவங்க விடுறது இல்லை. அது கலைஞர் காலமும் அப்படிதான். சரி, அண்ணா 67 கூட்டணி வச்சாரு, 50 சீட்டு ஜெயிச்ச கட்சி. அது 62 50 சீட்டு ஜெயிச்ச கட்சி. கூட்டணியில எல்லாரையும் தான் சேர்த்துக்கிட்டாரு. மாப்போசி ஐயாவை சேர்த்துக்கிட்டாரு, சீபா ஆயத்தனார் ஐயாவை சேர்த்துக்கிட்டாரு, காயிதே மில்லத்தை சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு கூட்டணின்னா அதுக்கு கௌரவம் கூடும்னு நினைச்சது தானே. கௌரவமா இல்ல ஜெயிக்கிறதுக்கான பலமா? ஜெயிக்கிறதுக்கான பலமும் அதுல கூடுங்க. ஆனா திமுக நின்ன தொகுதி தானே ரொம்ப அதிகம் அதுல. அப்ப மாப்போசியா சுதந்திர போராட்ட வீரர், அப்ப அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட ஸ்டேட்டஸுக்கும் நிறைய சீட்ல கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுக்கலீங்களே.